பாக்கியலட்சுமி சீரியலில் செலியன் கேரக்டர் வந்து பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தாத்தா வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த லெட்டரில் வந்து செலியனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடும்பத்தில் மூத்த பையன் நீ தான், எல்லா பொறுப்பையும் நீ தான் வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியும், எழிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீ வந்துட்டு நினச்ச இடத்த வந்துட்டு தொடுவ, டேரக்டர் ஆவ, அப்போ வந்து நீ இந்த வீட்டுக்கு வா, அப்போ தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறமா இனியாவுக்கு வந்துட்டு நீ சின்ன பிள்ளை அப்படின்ற மாதிரி வந்து நினைக்காத, உனக்கு வந்துட்டு ஒரு பக்குவம் வந்துட்டு இருக்குது, அது வந்துட்டு நீ போக போக வந்துட்டு அது உனக்கே வந்து வெளிப்படும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. இதெல்லாமே வந்துட்டு பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு கூட இருந்திருக்கலாமே தாத்தா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோபி வந்துட்டு மன உளைச்சலால் தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராதிகாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப வந்து மட்டையாயிட்டாரு, நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ராதிகா வந்துட்டு பாருக்கு வந்து அதுக்கப்புறமா அவங்க இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் எழில் வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்ப போகிறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு போக வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லை தாத்தாவோட ஆசை வந்து இதுவாக தான் வந்துட்டு இருந்துச்சு, நான் வெளியில் போய்ட்டு டேரக்டர் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நான் திருப்பி இங்கே வர்றேன், அப்போ தான் வந்து நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், தாத்தாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட கருத்துக்களை சொன்னால் மறக்காமல் கான்பாஸ் தெரிவிங்க. அடுத்த ப்ரோமோ நடந்துட்டு